வானியலாளர்களை ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக கவர்ந்தெழுக்கும் ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிக்கும் தேடல் இது. புளூட்டோவுக்கும் அப்பாலுள்ள பனி உலகங்களான குய்பர் பெல்ட்டில் சில விண்பொருட்களின் சாய்ந்த சுற்றுப்பாதைகளை பார்த்து விஞ்ஞானிகள் இப்போது பிளானெட் Y என்ற ஒரு புதிய காணப்படாத கிரகத்தின் இருப்பை கணித்திருக்கின்றார்கள். இது இன்னும் நேரடியாக கண்டறியப்படவில்லை, ஆனால் ஒரு புதிருக்கான விடையாக இருப்பதாக நம்பப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் நெப்டியூன் கிரகத்திற்கு அப்பால் உள்ள குய்பர் பெல்ட்டில் சில விண்பொருட்களின் சுற்றுப்பாதைகள் சாய்ந்த நிலையில் உள்ளன. இந்த அசாதாரணத்திற்கு காரணம் அங்கே மறைந்து கிடக்கும் ஒரு புதிய கிரகம்தான் என்று பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் அமீர் சிராஜ் தலைமையிலான குழு கூறுகிறது. இந்த கற்பனை கிரகத்திற்கு பிளானெட் Y என்று பெயரிட்டுள்ளார்கள். இந்த ஆய்வு ஒரு கிரகத்தின் நேரடி கண்டுபிடிப்பு அல்ல, மாறாக ஒரு புதிருக்கான தீர்வாக ஒரு கிரகத்தின் இருப்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பிளானெட் Y பூமியை விட சிறியதாகவும் புதனை விட பெரியதாகவும் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பிளானெட் Y வரலாற்றில் பல 9ஆம் கிரக கருதுகோள்களில் இதுவும் ஒன்றாகும். இதற்கு முன்னர் பெர்சிவல் லோவெல் என்பவர் பிளானெட் X இருப்பை கூறினார். பின்னர் 1930இல் புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்ட போது அதுவே அந்த கிரகம் என்று நினைத்தார்கள். ஆனால் புளூட்டோ மிகச் சிறியது என்று தெரிய வந்ததால் தேடல் மீண்டும் தொடங்கியது. 2005இல் மைக் பிரவுன் மற்றும் சகாக்கள் எரிஸ் எனும் புளூட்டோவை விட பெரிய ஒரு கிரகத்தை கண்டுபிடித்தனர். இதன் விளைவாக 2006இல் புளூட்டோவிற்கு கிரக பட்டம் நீக்கப்பட்டு குள்ள கிரக பட்டம் கிடைத்தது. பின்னர் 2016இல் மைக் பிரவுன் மற்றும் கான்ஸ்டன்டின் பெட்டிகின் ஆகியோர் பூமியை விட 5 முதல் 10 மடங்கு பெரிய பிளானெட் 9 என்ற மற்றொரு கிரகத்தின் இருப்பை பற்றி கருதுகோள் முன்வைத்தனர். இப்போது பிளானெட் Y பற்றிய தேடல் நடக்கிறது. இந்த தேடலுக்கு வெராசி ரூபின் என்ற புதிய தொலைநோக்கி பெரும் உதவியாக இருக்கும். இந்த தொலைநோக்கி அடுத்த 10 ஆண்டுகள் வானத்தை ஆய்வு செய்யும். அமீர் சிராஜ் கூற்றுப்படி இந்த தொலைநோக்கி தனது பணியை தொடங்கிய 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் பிளானெட் Y உள்ளதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் திறன் கொண்டதாகும்.